என்ன பிரச்சனைனா அந்த கட்டடம் வாங்கி முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கும் அதுக்கு ஒரு 4 பேர், இந்த சங்கத்தில் ஒரு 4 வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர்கள் ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க எல்லா காலகட்டத்திலையும். அவர்கள் தான் அந்த சங்கத்துக்கு பிடிச்ச பெரிய ஒரு நோய் மாதிரி, புற்றுநோய் மாதிரி. வேலை கிடையாது, யாருக்கிட்டே வேலை செய்கிறது கிடையாது, சங்கத்து வாசல்லே எப்போ பார்த்தாலும் உட்கார வேண்டியது, சங்கத்தில் சாப்பாடு போடலையா, டீ கொடுக்கலையா, நீங்கள் இது பண்ணுறீங்க, அது மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்தவுடனே முதல்ல செஞ்சது அவங்கள அடக்கி வச்சது தான். உனக்கு கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்காக சங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு சங்க பணத்தை கையாடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு அவர்களை அடக்கி வச்சுருக்கோம். 4 பேர்த்தில் 3 பேர் அடங்கிட்டாங்க, இன்னும் ஒரு ஆள் மட்டும் இன்னும் கொஞ்சோன்னு துளி விட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கூட சங்க கட்டடம் வாங்கும்போது கூட அந்த சங்கத்து கட்டடம் எப்படி, யாரை கேட்டு வாங்கினீங்க, என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க, நான் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி, நான் பிகானீர் ஷூட்டிங்கில் இருக்கேன் போராட்டம் நடத்துவேன்னு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார். நான் வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு. அதை ப்ரெஸ்ஸிலெல்லாம் கொடுத்து பாருங்கள், சங்க செயலாளரை நான் போராட்டம் நடத்துவேன்னு சொல்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்கிறாருன்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ப்ரெஸ்ஸிலேருந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கீங்கன்னு, வேறு என்ன சார் சொல்கிறீங்க அவருக்குன்னு. அவர் பாவம் ரம்ஜான் நோன்பு எல்லோரும் இருக்கிற மாதிரி அவர் ஏதோ நோன்பு இருக்குன்னு பிரியப்பட்டிருக்காரு. நான் வேறு என்ன செய்ய முடியும், அவருக்கு வாழ்த்து தான் சொல்ல முடியும்னு. பழனியப்பன் சொன்னது கூட அதை தான், பாரதி சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், குறை சொல்லாதீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் நிவர்த்தி செஞ்சுக்கிறோம், அதுக்காக நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு எதிர்கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களால் அன்பாக அதுக்கு பதில் சொல்லவும் முடியும். அதை எதிர்நோக்கிற தைரியமும் ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அந்த அடிப்படையில் ஒரு சங்கத்துக்கான கட்டடம், இப்போ ஒரு இணையதளம், இன்னும் இந்த சங்கத்தை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணுன்றதான் எங்களுடைய ஆசை. அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கோம். இயக்குனர் சங்கம் என்பது தமிழ் திரையுலகில் ஒரு ஆண்ட சங்கம்தான். ஆண்ட சங்கம் சிறிது காலம் மாண்டு போய் கிடந்தது, பின் மீண்டும் இப்பொழுது எழுந்து நிற்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நிச்சயமாக இந்த சங்கம் இன்னும் பல நல்ல செயல்களை செய்யும். கௌதம் மேனன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், சார் இந்த டைரக்டர் யூனியனை நம்ம ஹாலிவுட்டோட டைப் பண்ணிடுவோம், ஹாலிவுட் டைரக்டர் யூனியனோட டைப் பண்ணுவோம். இப்படி இன்னும் நிறைய செய்ய முடியும், எல்லாருடைய ஆதரவும் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால் நிச்சயமாக இதை விட இன்னும் சிறப்பான நிறைய திட்டங்கள் இருக்குது, அதை செய்வதற்கான சூழ்நிலையும் இருக்குது. எல்லாருடைய அன்போடு ஆதரவோடு செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு இருக்கும். ஜனநாதன் பேசும்போது சொன்னார் இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லும்போது, இது எல்லோரும் நாங்கள் சேர்ந்து செஞ்சோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சும்மா மேடை நாகரிகத்துக்காக அவர் சொன்ன வார்த்தை. இது ஒன் மேன் ஆர்மி. இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டும் முழு அதிகாரமும் சுதந்திரமும் அவர் கொடுக்கப்பட்டது. அவர் தான் ராத்திரி பகலாக கிட்டத்தட்ட 3 மாதம் போராடி இதை செஞ்சுருக்கார். ஸோ அவருடைய உழைப்பினால் வந்தது தான் இந்த வெப்சைட். நாங்கள் அப்பப்போ பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னை விட அதிகமாக கருப்பழனியப்பன் வேலை செஞ்சுருக்காரு இந்த வெப்சைட்டுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் 6 மாதம் தானே சார், நம்ம திருப்பி டைரக்டர் யூனியன் எலெக்ஷன் வந்துடும். நிச்சயமாக வரக்கூடிய எலெக்ஷனில் நான் நிற்க போகிறதில்ல. அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா, சங்கம் நல்லபடியாக வந்துருச்சு, நல்லபடியாக நடத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. இன்னும் இந்த சங்கத்தை இது சம்பளம் வரலன்னா வாங்கி கொடுக்குற சங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க நிறைய டைரக்டர்ஸ் உள்பட. டைரக்டர்ஸ் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு படம் ரிலீஸ் சார், ப்ரொடியூசர் காசு கொடுக்கல, அதனால் வாங்கி கொடுங்க, இப்போ புதுசாக வந்திருக்க பாடி நல்லா போய் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறாங்களான்னு இந்த மனநிலையோடு தான் இருக்காங்களே தவிர, அப்படி நாங்கள் வாங்கி கொடுத்தவங்க எல்லோரும் வந்திருந்தால் கூட அந்த மேலே ஃபுல்லாக இருக்கும், அவங்கள கூட பாதி பேர் வரல. அதனால் நிச்சயமாக அடுத்த முறை இந்த சங்கத்துக்கு தலைவராக லிங்குசாமி இருக்கார், லிங்குசாமி தலைவராக வரலாம், கௌதம் மேனன் அவர்கள் இருக்காங்க, அவங்க செயலாளராக வரலாம். ஆனால் யார் வந்தாலும் வரலன்னாலும் நான் சொன்ன ஜனநாதனை, நான் வரமாட்டேன், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஜனநாதன் இருக்கணும் இந்த சங்கத்தில். அவர் திருப்பி என்னையை மட்டும் விட்டுட்டு போகிறேன்னாரு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் இருங்க. ஏன்னா அவர் இதுக்காக 24 மணி நேரம் உழைக்கிறாரு, தன்னுடைய ஐடியாவை கொடுத்துக்கிட்டே இருக்கார், ஆக்கப்பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார். கட்டடம்னு சொன்னால் அந்த கட்டடத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தை வாங்கி முடித்த உடனே இப்போ செயற்குழு உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜெகதீசன் தான் அவருடைய முழு பொறுப்பை ஏற்றிருக்காரு. எல்லாரும் அதுக்கு வேலை செய்கிறாங்க, நிறைய உழைப்பு செலவிட வேண்டியது இருக்குது. ஒரு திட்டத்தை போட்டு முடிச்சிட்டோன்னு சொன்னால் திட்டம் உடனே அது செயல்பட்டால் அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு நிறைய உழைப்பு தேவை இருக்குது. அதனால் வரக்கூடிய நமது சங்க தேர்தலில் தயவு செஞ்சு அந்த உழைக்கிற மனப்பான்மையோடு இருக்கிற இயக்குநர்கள் எல்லாரும் வரணும், நின்று நிச்சயமாக வேலை செஞ்சு கொடுத்து இந்த சங்கத்தை இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நான் ஆசையோடு கேட்டுக்கிறேன். இப்பொழுது இந்த வெப்சைட்டு அவர் சொன்னது மாதிரி அந்த ஒரு டிவி ஒன்று இருக்குது, அந்த டிவியில் தான் இப்போ இன்றைக்கி சாட்டை திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது. இது ஒரு புதிய முயற்சி.
அவர் முதல்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்தியாவிலேயே டைரக்டர் யூனியனுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துக்கு தான் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதில் ஒரு லைவ் டிவி கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு உழைப்பு. அந்த உழைப்பில் பங்கெடுத்துக்கிறனும், நானும் சேர்ந்துக்கிறேன், இந்த இதோடு சேர்ந்து நானும் மக்களை சென்றடையணும் பிரபு சாலமன் கைகோர்த்து வந்தார். அவருக்கு எங்களுடைய மனமிழ்ந்த வாழ்த்துக்கள். அந்த லைவ் டிவி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக பிரபு சாலமன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் அந்த சமுத்திரக்கனி எப்படி நண்பனோ அதே போல் அந்த யுவனுடைய தந்தை எனக்கு ரொம்ப நண்பர். அந்த வெற்றி எனக்கு ரொம்ப க்ளோஸாக வெற்றியாக இருக்கும். அது உண்மையாலுமே வாத்தியார்னு எம்ஜிஆரை சொன்னோன்னா, வாத்தியார் பாட்டில் நல்லா சொன்னார், டயலாக் நல்லா சொன்னார். அதை தாண்டி சண்டையில் கூட நல்லா சொல்லிக்கிறார் எம்ஜிஆர். ஒரு சன் மாஸ்டர் சொன்னார், இப்போ ஃபாஸ்ட் கட்டிங்கில் ஃபைட்டு போகுதில்ல, எம்ஜிஆர் ஒருத்தனை அடித்தா எப்படி லாக் பண்ணணும், எப்படி மறுபடியும் அடிக்கணும், எல்லா ஃபைட் டெக்னிக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுக்குற நோக்கில் தான் ஃபைட்டே பண்ணார் அப்படின்னு ஒரு சன் மாஸ்டர் சொன்னார். ஸோ வாத்தியார்னா அவர் பரிபூர்ணமான வாத்தியார். அவர் அதை மாதிரி இது சமுத்திரகனி ரொம்ப பிரமாதமான வாத்தியாராக இருக்குதா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல வாத்தியாரை நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம், பிரபு சாலமன் ஒன்று சொல்லிங்கணும், நம்ம படத்துக்கு 10,000 ரூபாய் ஆடியோ லான்ச் பண்ணால் கொடுக்குதுன்னு சொல்லி சங்கம் கேட்டுருந்தது. அதை ரொம்ப நாளாக கொடுக்குறதில்ல, ஏன்னா நீ வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக எல்லாத்துக்கும் நான் போயினேன்னா படமே நான் பண்ண முடியாது. அதில் எங்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் கூட ஒருத்தர் வருவார், அது படத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அது அநேகமாக பிரபு சாலமன் கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்கு தான் நான் நன்றி.